ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். 9வது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு என்பவர் 1962இல் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1962 அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 1962 தானே அதுக்கு வந்து காப்புரிமை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ எதுக்காக வந்து ஆரம்பத்தில் அந்த காப்புரிமை அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே. ஓகேவா? நம்ம எதை லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு அப்படிங்கிற ஒருத்தரையும் இந்த பெட்ரோல் தருவதற்கு அப்படின்ற இந்த வாசகத்தில் பெட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையும் லிங்க் பண்ணிக்கலாம். அங்கே ஆஷ்ஃபீல்டுன்னு இருக்குல்ல, பெட்ரோல் அப்படின்னாலே நமக்கு வண்டியோட பேர் நமக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ராயல் என்ஃபீல்டு தெரியும்ல, என்ஃபீல்டு அப்படிங்கிறத இங்கே ஆஷ்ஃபீல்டு அப்படின்னு மாற்றி நம்ம படிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? நம்ம என்ஃபீல்டு பைக்குன்னு சொல்கிறோம்ல, ராயல் என்ஃபீல்டு ஷார்ட்டாக அப்படி சொல்லுவோம், என்ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி என்ஃபீல்டு இங்கே ஆஷ்ஃபீல்டு அப்படின்னு இருக்குது. என்ஃபீல்டுக்கு வந்து நம்ம பெட்ரோல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 1962ங்கிற வருஷம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். 1962ங்கிறத அதையும் நம்ம லிங்க் பண்ணலாம். என்னென்னா இந்தியா சைனா போர் நடந்துச்சு தெரியுமா 1962. ஸோ 1962 இந்தியா சைனா போர் அப்போ நான் என்ஃபீல்டுக்கு பெட்ரோல் போட்டேன்னு கூட என்ன பண்ணலாம், நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு மறக்காது. ஏன்னா வருஷத்தை வருஷமாக படிக்கக்கூடாது, அது ஒரு நிகழ்வாக படிக்கணும். ஓகேவா? இப்போ 1922ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1922ன்னு படிக்கக்கூடாது. அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நேரு வந்து தனது மகள் இந்திராவிற்கு எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை கடிதங்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் என்ன கேட்டால் அப்படி தெரியுமா சொல்லுவேன், சௌரி சௌரா நிகழ்வில் ஆரம்பித்து அவர் இறப்பு வரை அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சௌரி சௌராங்கிற நிகழ்வு எனக்கு தெரியும் 1922, அப்படி படித்தா தான் மறக்காது. அதே மாதிரி அவருடைய இறப்புங்கிறது 1964. ஓகேவா? 1922லேருந்து 1964 வரைக்கும்ன்றத நம்ம நிகழ்வு மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நிகழ்வை லிங்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா வருஷம் அப்படிங்கிறத நமக்கு மறக்காதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம என்ஃபீல்டு பெட்ரோல் அப்படிங்கிறத லிங்க் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.